மக்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கதை இருக்கிறது. சில குடும்பங்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், சில குடும்பங்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் பல குடும்பங்கள் அவர்களுக்குள் சொல்ல முடியாத கஷ்டங்களை சுமந்து கொண்டு வாழ்கிறார்கள். ஒரு வீட்டில் பணப்பிரச்சனை இருக்கும், ஒரு வீட்டில் மனசு உடையும் வார்த்தைகள் இருக்கும், ஒரு வீட்டில் கணவன் மனைவியிடையே புரியாமை இருக்கும், ஒரு வீட்டில் பிள்ளைகள் பாதை தவறியிருப்பார்கள். அப்படி கஷ்டத்தில் இருக்கும் குடும்பங்கள் ஒரு விஷயத்தை மறந்துவிடுகிறார்கள். அது என்ன தெரியுமா? தெய்வத்தை நினைப்பதை. முருகன் என்றால் அவன் ஒரு சாமி மட்டுமல்ல, அவன் ஒரு வழிகாட்டி. முருகன் கையில் இருக்கும் வேல் வெறும் ஆயுதமல்ல, அது நம் வாழ்க்கையில் இருக்கும் அந்த இருளை குத்தி வெளிச்சம் காட்டும் சக்தி. ஒரு குடும்பம் முருகன் கோயிலுக்கு மனசார போனால் அங்கே ஒரு மாற்றம் ஆரம்பமாகும். அது உடனே தெரியாது, ஆனால் மெதுவாகத் தெரியும். ஒரு குடும்பம் கோயிலுக்கு போகும்போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முருகனிடம் பெரிய வேண்டுதல்கள் சொல்ல வேண்டாம். முதலில் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை: முருகா, எங்கள் குடும்பத்துக்கு அமைதி கொடு. அந்த வார்த்தை உண்மையாக இருந்தால் அந்த வீட்டில் மாற்றம் ஆரம்பிக்கும். பல வருடங்களாக பேசாமலிருக்கும் கணவன் மனைவி மெல்ல பேச ஆரம்பிப்பார்கள். பல வருடங்களாக தீராத பிரச்சனை மெல்ல தீர ஆரம்பிக்கும். மக்களே, கோயிலுக்குப் போவது ஒரு பழக்கம் மட்டுமில்லை, அது ஒரு சுத்தம். மனசுக்கு ஒரு சுத்தம். ஒரு குடும்பம் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் முருகன் கோயிலுக்குப் போய் அமைதியாக உட்கார்ந்தால் அந்த குடும்பத்தில் கோபம் குறையும், பொறுமை அதிகரிக்கும், அன்பு வளர ஆரம்பிக்கும். முருகன் கோயிலில் ஒரு ரகசியம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அங்கே போய் அமைதியாக உட்கார்ந்து முருகனை பார்த்து கொண்டிருந்தால் நம்ம மனசு நம்ம கஷ்டங்களை மெதுவாக வெளியே விட ஆரம்பிக்கும். அதனால்தான் பழைய காலத்தில் முனிவர்கள் சொன்னார்கள், முருகன் கோயிலுக்கு போனால் மனசு குணமாகும் என்று. ஒரு குடும்பத்தில் எத்தனை வருடங்களாக இருந்தாலும் பிரச்சனை தீராதது போல தோன்றும். ஆனால் ஒரு நாள் அந்த குடும்பம் முருகன் கோயிலுக்குச் சென்று உண்மையாக வேண்டிக் கொண்டால் அந்த பிரச்சனைக்கு ஒரு வழி தோன்றும். முருகன் வந்து நேராக நமக்கு உதவ மாட்டான், ஆனால் நமக்கு வழிகாட்டுவான். அதுதான் தெய்வத்தின் சக்தி. மக்களே, இந்த உலகத்தில் மனிதர்களெல்லாம் ஒரு விஷயத்தை தேடுகிறார்கள். அது பணமல்ல, அது புகழல்ல, அது அமைதி. அந்த அமைதி பலருக்கும் கிடைக்காத ஒன்று. ஆனால் முருகன் கோயிலில் அந்த அமைதி கிடைக்கும். அதனால்தான் பலர் சொல்வார்கள், முருகன் கோயிலுக்கு போனால் மனசு ஹல்கா ஆகிடும் என்று. ஒரு குடும்பம் முருகனை நம்பி வாழ ஆரம்பித்தால் அந்த குடும்பத்தில் நம்பிக்கை வளர ஆரம்பிக்கும். நம்பிக்கை வந்தால் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அதனால்தான் முனிவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள்: முருகனை நினைத்தால் பயம் குறையும், பயம் குறைந்தால் மனசு தைரியம் பெறும், தைரியம் வந்தால் வாழ்க்கை மாறும். அதனால்தான் மக்களே, ஒரு குடும்பம் கஷ்டத்தில் இருந்தால் ஒரு நாள் முருகன் கோயிலுக்குச் சென்று அமைதியாக உட்காருங்கள். முருகனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள்: முருகா, எங்கள் குடும்பத்தை காப்பாத்து. அந்த உண்மையான வேண்டுதல் ஒரு நாள் அந்த குடும்பத்தின் வாழ்க்கையை மாற்றச் செய்யும்.